வணக்கம். கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சியில் இன்று கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்காக பல்வேறு தகவல்களை நாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். டிடி தமிழ் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதன் முக்கிய நோக்கமே கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு வாழ்க்கையை சந்திப்பதற்கான வழிகாட்டுதல்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த நிகழ்ச்சியை கல்லூரி மாணவர்கள் அவசியம் பார்க்க வேண்டும் என்று பல்வேறு தரப்புகளிலிருந்து இதற்கான எதிர்வினைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி இருக்கிற சூழலில் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா, எதிர்காலம் நான் பயமுறுத்தலை, குடுகுடுப்பக்காரர் மாதிரி உங்களை பயமுறுத்தலை, யதார்த்தமான உண்மையை சொல்கிறேன். அன்றாடம் வரக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குன்னா, இனிமேல் இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒன்று பெருமளவில் வேலை வாய்ப்புகளை இல்லாமல் சேர்ந்து விடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் பல்வேறு இடங்களில் இருக்குது. பல பணிகளை இந்த செயற்கை நுண்ணறிவே செய்யக்கூடிய அளவிற்கு அது வளர்ந்துக்கிட்டு இருக்க தொழில்நுட்பம். 2027 பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்கை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பண்ணிடுவோங்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இந்த கோடிங் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோடிங் கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல். இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஆனால் இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரெண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னா 40-50% கிளரிக்கல் ஒர்க் அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் செஞ்சிடலாம். அப்போ எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னா, மிடில் கிளாஸுங்கிற ஒன்றே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ இன்றைய இளைஞர்கள் எதை சிந்தித்து பார்க்கணும்னா, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தால் கூட அது பெருமளவில் செயல்பட்டால் கூட, பல தளங்களில் பல களங்களில் அது செயல்பட்டால் கூட அதோடு போட்டி போட்டு தாக்கு பிடிப்பதற்கான ஒரு திறன்களை நாம் வளர்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, சகல நேரமும் விழிப்புணர்வோடு இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய விழிப்புணர்வு கூர்மையடைகிற போது தான் நாம் செயற்கை நுண்ணறிவோடு போட்டி போட முடியும். இதை நம்ம மிக மிக தெளிவாக புரிந்துக்கணும். இப்போ நான் எட்வர்ட் டி பர்னா எழுதின ஒரு அற்புதமான கதையை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இது சில ஃபோரமில் நான் சொல்லியிருந்தா கூட உங்கள்கிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதை. 2 நண்பர்கள் காட்டில் போயிட்டுருக்கிறாங்க. அப்போ தூரத்தில் ஒரு கரடியை பார்க்குறாங்க. அந்த கரடி அவங்கள நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. உடனே ஒரு நண்பன் என்ன பண்ணால், அவசரமாக தன்னுடைய ஸ்போர்ட்ஸ் ஷூவை எடுத்து போட்டுக்க ஆரம்பித்தான். உடனே 2வது நண்பன் சொன்னான், ஏய், ஸ்போர்ட்ஸ் ஷூ போடுறையே, கரடியை விட நீ வேகமாக போட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு. கரடியை விட வேகமாக ஓட முடியுமான்னுங்கிறது பிரச்சனை இல்லை, உன்னை விட வேகமாக ஓட முடிஞ்சால் போதும் அப்படின்னு அவன் பதில் சொன்னான். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, இவனை விட வேகமாக அவன் ஓட ஆரம்பித்தானா கரடி இவனை பிடிச்சிக்கும். ஏன்னா இவன் மெதுவாக ஓடுவான். அதனால் ஃபஸ்ட்டு யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள தான் பிடிக்கும். அதுக்குள்ளே அவன் தப்பிச்சிடலாங்கிறது. அது மாதிரியான ஒரு காம்படிஷன் இன்றைக்கி நமக்கு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு போட்டி போட வேண்டிய நிலைமையில் இருக்கோம். நம்ம சக மாணவர்களோட பல நேரங்களில் இங்கே தமிழ்நாட்டில் அப்போல்லாம் நாங்கள் சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவான பேர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த குறைவான பேரில் கூட யார்ட்டையாவது ஏதாவது ஒரு விவரம் கேட்டிங்கன்னா, இதுக்கு என்னங்க படிக்கணும், என்ன புக்கை படிக்கணுங்கன்னா, எனக்கு தெரியாதுங்க அப்படிம்பாங்க. அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நாம் தான் அவங்களுடைய போட்டியாளர்னு நினச்சிருக்காங்க. நாம் போட்டியாளர் இல்லை. வட இந்தியாவில் இருக்கிற மிஸ்ரா, குப்தா, கபூர் இவங்க தான் போட்டி. நாமெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருந்தோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த கிளாடியேட்டர் படத்தில் அந்த ரசல் குரோவை பிடிச்சிருவாங்க. அதை பிடிச்சி அதாவது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கிறவர், அவர் பெரிய ஒரு வாரியராக இருக்கிறவர், அவர் தான் மேக்சிமஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டேன்யூப் ரிவர்னுடைய கரையில் அருமையான ஒரு போர், அதில் ஜெர்மன்ஸோடு நடக்கக்கூடிய போர். ஜெர்மன்ஸை பார்பேரியன்ஸை சொல்லுவாங்க, ரோமன்ஸ். அந்த அளவுக்கு ஒரு போர் நடக்கும். அது ஒரு பனிக்கால காலை பொழுதில் நடக்கிற ஒரு போர். அந்த கேனிஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ வேகமாக போகும். அற்புதமான ஒரு போர் காட்சி, எடுத்த உடனே பிரம்மாண்டமான ஒரு போர்க்காட்சி. அதில் இந்த கமோடஸ்
அவன் வந்து வரமாட்டான். அவன் தான் உண்மையிலேயே மார்க்கஸ் அரிலிஸுடைய பையன். அவன் போருக்கு வரமாட்டான். மார்க்கஸ் அரிலஸ் ஒரு குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு இந்த என்டையர் விஷயத்தை கவனிச்சுட்டு இருப்பார். அவருக்கு வயசாயிருச்சு. அப்போ அந்த மேக்சிமஸ் அப்படி வீரர்களை பந்தாடி ஜெர்மனி வீரர்கள் எல்லாத்தையும் கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தருவார். அதனால் என்னென்னா தான் பையன் சோம்பேறியாக இருக்கானே, அதனால் கமோடஸ் இஸ் நாட் ஃபிட் டு பிகம் த சீசர் ஆஃப் ரோம். அதனால் லேட்டஸ்ட் மேக் மேக்சிமஸ் ஆஸ் தி ரோமன் எம்பரர்னு சொல்லுவார். சொன்ன உடனே கழுத்தை நெரிச்சு அந்த கமோடஸ் அப்பாவையே கொன்ற மாதிரி வரும். இட்ஸ் நாட் ட்ரூ, ஹிஸ்ட்ரியில் அப்படி கிடையாது, இட்ஸ் எ ஃபிக்ஷன் தான். ஆனால் அடுத்த சீனே தன்னுடைய மனைவியும் மகனையும் தேடி போகும்போது அவங்கெல்லாம் எரிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருப்பதையும் இவன் வந்து சிறைபிடிக்கப்படுவதையும் ஒரு கிளாடியேட்டர் ஆகிறதையும் பார்க்க முடியும். அப்போ மற்ற கிளாடியேட்டர்ஸ் எல்லோரும் பக்கத்தில் இருப்பாங்க. கதவை திறந்தால் கொடுமையான வெப்பன்ஸோடு இவங்களை தாக்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. இதை பார்த்து ரசிக்கிறதுக்கு ரோமன்ஸ் அங்கே வந்து ஆம்பி தியேட்டரில் ரெடியாக இருப்பாங்க. ரோமன் ப்ராவின்ஸில் நடக்கும். அப்போ அவர் மேக்சிமஸ் சொல்லுவார், ஹேவ் யூ பீன் எவர் இன் த ஆர்மி அப்படின்னு. போருக்கு நீங்கள் ஏற்கனவே போய் ஒரு இராணுவத்தில் இருந்திருந்தீங்கன்னா அப்படி ஒன்றா நின்று நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நமக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி நாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறத விட்டுட்டு சக தமிழனையே போட்டியாக நினைக்கிறதுல எந்த வகையில் லாபம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரியான ஒரு அபிப்பிராயம் நமக்கு இருக்கணும்னா நாம் யாரோட போட்டி போடுறோம். இனிமேல் வந்து நான் வந்து என்னுடைய கிளாஸில் ஃபஸ்ட்டு அது வேலைக்கு ஆகாது. நீ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கியா, அப்போ அப்படி இருந்தால் தான் யூ வில் பி எம்ப்ளாயபிள். அதை விட அதிகமான தேர்ந்த ஞானம் இருந்தால்தான் நம்ம எம்ப்ளாயபிளாக இருக்க முடியும். பல விஷயங்களை இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் செய்கிறாங்க. நாளுக்கு நாள் ரொம்ப அதிசயத்தக்க அளவில் அது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அதை உடனடியாக நமக்கு தரக்கூடிய அளவிற்கு அதை உருவாக்கிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா முகம் தெரியாத ஒரு மனிதரை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அவரை பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் பேர் மட்டும் போட்டால் போதும், அப்போ வந்துடுது. அந்த அளவுக்கு அதில் வந்து விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி சூழலில் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒன்றும் இல்லை, நான் இந்த காலேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜின்னு ஒரு காலேஜு கொடுவெளி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 1991 அதை தொடங்கியிருக்கிறாங்க. அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் நிறைய பேர் ஆண்டர்பிரனர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இப்போ வந்து நிறைய அவங்க பேக்கரி, அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் போக முடியும். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக போக முடியும். இந்த மாதிரி நிறையா அவங்க அதை படித்தவங்க வேலைக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது. அந்த கல்லூரிக்கு போயிட்டு வரும்போது அவர் ஓட்டுநர் எனக்கு ஓட்டிகிட்டு வந்து என் வீட்டில் விடுறவர், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் பேர் சுதன் ராஜ் அப்படின்னார். அப்படிங்களா அப்படின்னு. இன்னும் அடுத்தது அவரே சொன்னார், சார் நான் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன். பிஇ மெக்கானிக்கல் படிச்சுட்டு அவர் ஒரு கார் ஓட்டுற நிலைமையில் இருக்கார். ஆனால் அவர் படிச்சுட்டு இருக்கார். அதில் என்னென்னா மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம், அவர் கார் ஓட்டுறாருன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கார் ஓட்டுறதும் ஒரு கௌரவமான வேலை தான். நான் எப்போவுமே சொல்லுவேன், எந்த பணியை செய்தாலும் அதற்கு கௌரவத்தை சேர்ப்பது நம்முடைய நேர்மையும் நம்முடைய உழைப்பும் நம்முடைய அர்ப்பணிப்பும் தான். எந்த பணி செய்தாலும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பணியை செய்வாங்க. அந்த சாதாரண பணியை செய்கிறவங்க அதை அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு அழகாக செய்வாங்க. அதனால தான் ஜென்னில் என்னென்னா, இந்த முதல்ல ஒரு யங் மாங்க் வந்து சேர்ந்த உடனே ஒரு கார்டனை தூய்மைப்படுத்த சொல்லுவாங்க. அவங்க கையில் வந்து ஒரு ப்ரூமை கொடுத்து இந்த கார்டனை தூய்மைப்படுத்து. நீ போய் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஸ்டேட்டினுடைய அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவங்க கூட வந்து அந்த ஜென் மாங்காக தன்னை என்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா, பெரிய ஆளாக இருந்தாங்களா, இவங்களுக்கு நாம் இந்த பணியை கொடுக்கலாமா, அப்படிலாம் கிடையாது. ஆளாளுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அந்த மோனஸ்ட்ரியில் ஒருத்தர் கார்டனை தூய்மைப்படுத்தணும், ஒருத்தர் பாத்திரங்கள்லாம் அலம்பி வைக்கணும், ஒருத்தர் பார்த்திங்கன்னா துணிகள்லாம் துவைக்கணும், ஒருத்தர் சாப்பாடு தயார் பண்ணணும், ஒருத்தர் தண்ணி கொண்டு வரணும், ஒருத்தர் வந்து எரிபொருள்கள் கொண்டு வரணும். இந்த மாதிரி வேலையை பிரித்து கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த பணியை செய்கிறீங்களோ அதையே ஒரு மெடிடேஷனாக மாற்றிக்கணும். மெடிடேஷன் நீங்கள் தனியாக பண்ணால் கூட அந்த செய்கிற பணியே ஒரு மெடிடேஷனாக இருக்கணுங்கிறது தான். எந்த உதாரணத்துக்கு இங்கே போதி ஜெண்டோன்னு ஒன்று கொடைக்கானலில் இருக்குது. ஒரு முறை நான் பார்க்க போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் அங்கே வந்திருக்காங்க.
அவங்க எல்லோரும் வெளியே வராங்க. வெளியே வந்து கார்டன் ஒர்க்குக்கு போகிறாங்க. கார்டன் ஒர்க்கு மஸ்ட்டு. அங்கே ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கு மஸ்ட்டு. நீங்கள் மெடிடேஷன் பண்ணால் மட்டும் போதாது, சைலன்ஸ் தான், முழுக்க முழுக்க சைலன்ஸ். அதனால் என்னென்னா, அந்த சென்டரை விட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வெளியே வரவங்களுக்கு சாதாரணமாக ஒரு நகரத்தில் வந்தால் வெறும் இறைச்சலாக கேட்குமா. இந்த ஒரு டெட்டாக் ஒன்று பார்த்தேன், ரொம்ப அருமையான டெட்டாக். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ வாண்ட் யுவர் வேர்ல்ட் டு பிகம் வெரி ஸ்வீட், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு, ஒரு 100 நாள் நீங்கள் இனிப்பாக எதையும் சாப்பிடாதீங்க, எந்த இனிப்பையும் சாப்பிடாதீங்க, பழம் சாப்பிடாதீங்க, சர்க்கரை சாப்பிடாதீங்க, ஸ்வீட் சாப்பிடாதீங்க. 100 நாள் மட்டும் நீங்கள் சாப்பிடாம விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதை சாப்பிட்டாலுமே இந்த உலகம் இனிப்பாக தோன்ற ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த இறைச்சல், அந்த ஒவ்வொன்றுமே இறைச்சலாக தோணணும். அதை மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒர்க் இருக்குங்கிற மாதிரி கார்டனை வந்து க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, மிகப்பெரிய நம்ம பதவியில் இருந்தோம், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க கூட அந்த கார்டனை க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுனா, அவங்கள அறியாமலேயே அவங்களுக்கு ஈகோ கீழே போயிடும். அந்த ஈகோ கீழே போகிறது தான் மிக முக்கியமான விஷயம். அப்போ இந்த டிரைவர் வந்து அவ்வளோ அழகாக ஓட்டிகிட்டு வந்தார், நல்ல ரொம்ப கர்டியஸாக பிஹேவ் பண்ணார். இறங்கினோடனே சொன்னார், நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னாரு. நான் ஒரு கை குலுக்கி, இதோடு நீங்கள் நிற்கக்கூடாது, உங்களுடைய நாலேஜ் வேஸ்ட் சார், நான் எக்ஸாம்லாம் எழுதிட்டுருக்கேன் சார், நான் வந்து கல்பாக்கத்துலேருந்து வரேன், இப்போ தான் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நான் எழுதியிருக்கேன் டிஎன்பிஎஸ்சினார். நான் சொன்னேன், நான் எழுதுங்க, பட் அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றது கஷ்டம், இங்கேயே தங்கினீங்கன்னா நீங்கள் படிக்கிறது ஈஸி, நல்லா படிக்கலாம் அப்படின்னு. அப்போ எவ்வளோ தூரம் ஒரு வேலை கிடைக்கிறது சிரமமான காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்மளை எப்படி எக்யூப் பண்ணிக்கணும்? இந்த 3 வருஷம் 4 வருஷத்தை ஜாலியாக இருப்போம்னா, தற்காலிகமான ஜாலிக்காக நிரந்தரமான நிம்மதியை நாம் ஒத்தி போட்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. உண்மையிலே நான் கன்சர்னோடு சொல்கிறேன். இப்போ என்னென்னா, எவ்வளவு தூரம் ஈஸியாக இருக்க முடியும், எவ்வளோ தூரம் ஜாலியாக இருக்க முடியும், எந்த புது தகவலும் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மனநிலையோடு இருந்தோம்னா, நம்ம இந்த காலத்தை பெற்றோரை உறிஞ்சி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு ஒட்டுண்ணி எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருக்குன்னா, அந்த ஹோஸ்ட் பிளான்ட் இருக்க அது உயிரோடு வாழ்கிற வரைக்கும் தான். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரிடேட்டருக்கும் ஒரு பேரசைட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ப்ரிடேட்டர் உடனே சாப்பிட்ரும். ஒரு புலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மானை உடனே சாப்பிட்ரும், அது வந்து ப்ரிடேட்டர். பேரசைட்டுங்கிறது என்னென்னா, இந்த மான் மேலே ஒரு உண்ணி இருக்கும், அது வந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னாக்க, அது வந்து அந்த மான் உயிரோடு இருந்தால் தான் அந்த உண்ணிக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும், நாய் உயிரோடு இருந்தால் தான் அதில் இருக்கிற அந்த உண்ணிக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ இதுலேயே கூட என்னன்னாக்க, ஏன் வந்து குரங்குக்கு உண்ணி இல்லை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியை டெஸ்மண்ட் மேரி சொல்லியிருப்பார். என்னென்னா, ஒரே இடத்துல இருந்தால் தான் அந்த சிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அதிலிருந்து வர யங் ஒன் வந்து பாடியில் கிளிங் ஆகும். ஆனால் குரங்கு இடத்துக்கு இடம் தாவிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த உண்ணி ஏற்பட முடியாது. அந்த உண்ணி ஏற்படாததுனால என்னாச்சுன்னா, அதுக்கு பெயின் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ப்ரைமேட்ஸுக்கு மட்டும் பெயின் கிடையாது, ஹியூமன் பீயிங்ஸுக்கும் பெயின் உண்டு, ஹியூமன் பீயிங்ஸுக்கு உண்ணி கிடையாது. நம்மளை வந்து உண்ணி தாக்காது, ஆனால் நம்மளை வந்து பெயின் தலையில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நாம் மிகவும் உன்னிப்பாக நுட்பமாக படித்தால்தான் எதிர்காலத்தில் நாம் ஒரு பணியை செய்ய முடியும். இல்லைன்னா பணியற்றவர்கள் பெருகி விடுவார்கள் என்ற பயம் நமக்கு இருக்குது. அதுவும் இந்தியாவினுடைய மக்கள் தொகையெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கும்போது இங்கே வந்து எவ்வளோ பெரிய வேலைவாய்ப்பு அற்ற ஒரு தன்மை உருவாகும். அப்படி வேலைவாய்ப்பு அற்ற தன்மை உருவானால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் நுட்பமாக படித்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து நம்மளை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். என்ன இருந்தாலும் நம்முடைய மூளை மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் பயன்படுத்தினா தானே, பயன்படுத்தாமல் பத்திரப்படுத்திக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? ஏன்னா மூளையில் மட்டும்தான் ஒன்று என்னென்னா, பயன்படுத்த அது புதிதாக ஆகிறது. மற்றதெல்லாம் பயன்படுத்த என்னென்னா பழசாயிரும். இப்போ நீங்கள் ஒரு புடவையை வச்சுருக்கீங்க, பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பழசாயிரும். மடித்து வச்சே இருந்தீங்கனாலும் அது அந்த மடிப்புலாம் வந்து கிழிசல் வந்துடும். பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு மூளையை பயன்படுத்தினா தான் அது வந்து உபயோகத்துக்குள்ளாகும். அது அந்த மூளையினுடைய பிரச்சனை என்னென்னா, யாரெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்காங்களோ அங்கே மூளையில் இருக்கிற செல்கள்லாம் இறந்து விடுது. அப்போ நீங்கள் க்ரியேட்டிவாக நீங்கள் செயல்படுத்தினா தான் அந்த மூளை பயன்புள்ளதாக இருக்கும். சரி, நான் சொந்தமாகவே சிந்திக்க மாட்டேன், நான் சேட் ஜிபிடியை பார்த்தே என்னுடைய எஸ்சிஎஸ்லாம் நான் எழுதிடுவேன், என்னுடைய ஆர்டிக்கிள்லாம் எழுதிடுவேன், என்னுடைய நோட்ஸ்லாம் எழுதிடுவேன், என்னுடைய அசைன்மெண்ட்டெல்லாம் எழுதிடுவேன், என்னுடைய டேர்ம் பேப்பர்ஸ்லாம் எழுதிடுவேன் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீர்கள். ஏன்னா
ஒவ்வொரு நாளும் உங்களுடைய திறமை தேய்ந்து கொண்டே போகிறது. அப்போ நீங்கள் ChatGPT பயன்படுத்த வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ், இப்போ எல்லாத்தையுமே ஒரு கைட்லைன்ஸாக வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் சொந்தமாக தேடுறது, புத்தகத்திலேருந்து தேடுறது அது மட்டும் முக்கியம் இல்லை. நீங்களே சொந்தமாக அதை சிந்திக்கணும். நீங்கள் என்ன, உங்களுடைய இன்புட் என்ன, அது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கொரியன் மூவி இருக்கும், அதில் என்னென்னா அப்பா டெய்லி ஒரு மாதத்துக்கு ஒரு பேக்கெட் பண்ணி கொடுப்பார். அந்த பேக்கெட் பண்ணி கொடுத்துட்ட உடனே அந்த அப்பா வந்து அப்பா தான், அம்மா கிடையாது, அந்த அப்பா என்னென்ன பேக்கெட் பண்ணி கொடுப்பார். கொடுத்த உடனே கேட்பார், சரி உனக்கு பேக்கெட் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ சொசைட்டிக்கு என்ன கொடுக்குற அப்படிம்பார். அந்த பையனுக்கு மனசே வராது. ரொம்ப தயக்கத்தோடு ஒரு 10% எடுத்து அவர் வச்சுருக்க உண்டியில் போடுவான். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்த்துவார். ஆனால் அந்த பையனுக்கு அருமையே தெரியாது. ஒரு டைம் கூட அந்த பையனுக்கு அருமை தெரியாது. அப்பா வெறுப்பான், எப்போ பார்த்தாலும் பேக்கெட் பண்ணி கொடுக்குறாரு, வாங்கிக்கிறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறாரு அப்படி இப்படின்ட்டு. கடைசியில் அந்த அப்பா செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது தான் அவர் வந்து நிறையா ஒரு அனாதை விடுதிக்கு அவர் நிறைய டொனேஷன் கொடுத்துருக்காருன்னு தெரியும். அந்த அனாதை விடுதிக்கு இந்த பையன் போனால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் இவர் பேரை சொல்லுவாங்க, இந்த அவர் பண்ணி கொடுத்தாரு, இதை பண்ணி கொடுத்தாருன்னு அத்தனை பேர் தே ஆர் ஃபாண்ட்லி ரிமெம்பரிங். அவருடைய பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, அவருடைய போர்ட்ரேட் இருக்கும். அப்போ தான் உணர்வான் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று நம்ம திரும்ப தரணும்னு. அப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கிள் எழுதுகிறீங்க, அந்த ஆர்டிக்கிளில் உங்கள் சிந்தனை எவ்வளவு, 5%, 10%, 20%, 30%? நீங்கள் சிந்திக்க வேணாமா? ஒரு பாயிண்ட் கிடைக்குது, அதை லைஃபோடையாவது ரிலேட் பண்ண வேணாமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நேச்சர் வந்து அழகானது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், ஏன் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், நேச்சர் அழகானதுன்னு ஒரு பாயிண்ட்னா, அது அழகானதுன்னா நீங்கள் அதை எலாபரேட் பண்ண வேணாமா, நீங்கள் சிந்திக்க வேணாமா, நீங்கள் காட்சிப்படுத்த வேணாமா? அப்படி காட்சிப்படுத்தாமல் நாம் அதில் இருக்கிறதே நகல் எடுத்தோம்னா ஒரு மெஷின் போதுமே. ஒரு ஹியூமன் பீயிங் இஸ் மோர் தென் அ மெஷின் இல்லையா? ஹியூமன் பீயிங் as ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மே ஹேவ் பிரெயின், பட் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ் ஹவ் காட் ஹார்ட். அதுதானே ரொம்ப முக்கியம். அதனால் அதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம்? இந்த கேள்வி எனக்கு ஏன் வருதுன்னா, பல கல்லூரிகளில் இருக்கிற பேராசிரியர்கள் என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், இப்போ ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தோம்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே காப்பி அடித்து அப்படியே எழுதிட்டு வராங்க. சில டைமில் அந்த அசைன்மெண்ட்டை சரியாக கூட புரிஞ்சிக்காமல் அதில் இவங்க தவறான ஒரு அபிப்பிராயத்தோடு, ஏன்னா இவங்க வேறு மாதிரி அதை அணுகி தப்பான ஆன்சரை எழுதுகிறாங்க. இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இப்போ என்னென்னா, நம்முடைய எந்திரங்கள் நமக்கு உதவியாகத்தான் இருக்கணும், உபத்திரவமாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, எந்திரங்கள் நமக்கு கட்டுப்படணும். ஏன்னா எந்திரங்கள் எப்படின்னா சொற்கள் மாதிரி. சொற்கள் எப்படின்னா, நாம் சொல்லும் வரை சொற்களுக்கு நாம் எஜமானர்கள், நாம் சொல்லிய பிறகு நாம் சொன்ன சொற்கள் நமக்கு எஜமானர்கள், திரும்ப வாங்கவே முடியாது. சில நேரங்களில் ஒரு டங் ஆஃப் த ஸ்லிப், நான் அதை சொல்லலை, அதை சொல்ல நினைக்கல, அது வேறு மாதிரி நான் நினச்சேன், வேறு மாதிரி தான் நான் சொல்ல நினச்சேன், தவறான அர்த்தமாக போச்சு, இதுவல்ல என்னுடைய வசனம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லியாச்சு, இனிமேல் யூ டோன்ட் ஹாவ் எனி கண்ட்ரோல் ஓவர் இட். நாம் வந்து ஒரு அப்போ பேராசிரியர் சொல்கிறாங்க, இவங்க யாருமே சுயமாகவே சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு எளிதாக ஒரு காரியத்தை செய்யணும் அவ்வளோதான், எவ்வளோ லைட்டாக செஞ்சு முடிச்சுட்டு போகலாம், அதில் ஒரு அர்ப்பணிப்பு இல்லை, ஒரு சின்சியாரிட்டி இல்லை அப்படின்னு. அப்போ ஒரு 4-5% ஆஃப் த பீப்புள் ரொம்ப அர்ப்பணிப்போடு செய்கிறவங்க ரொம்ப ஷைன் பண்ணி நல்லா இருக்காங்க. மற்றவங்க எப்படி எதிர்காலத்தை சந்திக்க போகிறாங்க? வெறும் டிகிரியை பின்னாடி வச்சு அதனால் ஏதாவது மரியாதை இருக்க போதா? ஒரு மரியாதையும் இருக்காது. ஏன்னா அதையெல்லாம் தாண்டிய காலத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய திறன்கள் முக்கியம், நம்முடைய அவதானிப்புகள் முக்கியம், நாம் எந்த அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சவால்களை சந்திக்கப் போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இனிமேல் நாம் எப்படி அந்த இளைஞன் வந்து கரடியோட போட்டி போடல, தன் சக நண்பனோட போட்டி போனானோ அது மாதிரி நீங்கள் வந்து இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட போட்டி போடக்கூடிய ஒரு காலத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கோம். அதிலிருந்து நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்? வேறு ஒன்றும் கிடையாது, சுயமாக சிந்தியுங்கள், எது ஒன்றையும் சுயமாக சிந்தியுங்கள். ரெண்டாவது, எல்லாமே எனக்கு தெரியும், இந்த மனப்பான்மை மிகவும் தவறான மனப்பான்மை. நான் மிகவும் வருந்தி இதை சொல்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்குது. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவுன்னு சொன்னது சாதாரணமான ஒரு வாசகமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கல்லாதது உலகளவு கூட இல்லை, கல்லாதது இருத்தல் அளவுமே. ஏன்னா உலகுனா கூட உலகுன்னு ஒன்று தெரிஞ்சிருக்கு இல்லையா?
உலகை தாண்டி நமக்கு தெரியாத பல உலகங்கள் இருக்கின்றன, தெரியாத பல கிரகங்கள் இருக்கின்றன, தெரியாத பல துணைக்கோள்கள் இருக்கின்றன. இப்போ ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணோம், ப்ளூட்டோ அப்படிங்கிறது வந்து ஒரு பிளானட்னு படித்தோம். 9 பிளானட்டில் ப்ளூட்டோ வந்து ஒரு பிளானட்னு படித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் ப்ளூட்டோ வந்து ஒரு பிளானட் கிடையாது, அது வந்து ஒரு சின்ன ஒரு கிரகம் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் வந்து கருந்துளைகள் அப்படிங்கிறத பற்றி நமக்கு பெருசாக தெரியல, பிளாக் ஹோல்ஸுங்கிறத பற்றி நமக்கு தெரியல. ஆனால் நாளடைவில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அதை பற்றி விவரமாக பேச ஆரம்பித்தார். கருந்துளைகள்ங்கிறது எப்படி இருக்கும்னு. ஒரு கருந்துளையில் வந்து ஒருத்தன் போய் உள்ளே விழுந்தானா என்ன ஆகும்னா, அவர் சொல்லார், ஒரு சப்பாத்தி மாதிரி, ஒரு ஸ்பேகட்டி மாதிரி ஆயிடுவான் அவன் அந்த ஃபோர்ஸில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த கருந்துளைகள்லாம் படிக்கும்போது, இந்த இருத்தலை பற்றிலாம் படிக்கும்போது பேரச்சமாக நமக்கு இருக்குது, இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால், இந்த உலகத்தை பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்பதை விட இந்த இருத்தலை பற்றி தெரிந்து வைத்திருப்பது மிகவும் குறைவு. இன்னும் தெரியாத, நம்ம அறிவுக்கு புலப்படாத. ஒரு காலத்தில் இங்கே தண்ணி இல்லைனாங்க, இப்போ தண்ணி இருக்குங்கிறாங்க. மாறிக்கொண்டே இருக்கிறது ஆராய்ச்சிகள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது இருத்தல் அளவு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட காலத்தை நோக்கி போகிற போது அப்போ நம்ம கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எவ்வளவு கற்றுக்கிறோம். சரி, வெளியே போகிற வரைக்கும் ஜாலி கொண்டாட்டம் அப்படின்னு இருந்துட்டாலே, வெளியே போன பிறகு எப்படி நம்ம சந்திக்க போகிறோம்? இப்போ உங்கள் அப்பா அம்மா அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க நம்ம காப்பாற்றுவாங்க அப்படின்னா நம்ம ஒரு இது பார்த்தோம். கோவிட் டைமில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சை பார்த்தோம். நிறைய பேர் பணிகளை இழந்து வழி இல்லாமல் 2 லட்ச ரூபா வாங்கினவங்க 25,000 வேலைக்கு போகிற ஒரு நிலைமையை கண்டோம். சரி, உங்கள் அப்பா அம்மாவே வேலையில் இருப்பாங்களாங்கிற சந்தேகம். அதை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். இது ஒரு பயமுறுத்தல் அல்ல, ஆனால் இது யதார்த்தம். இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் மாணவர்கள், கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் நிறைய திறன்களை வளர்த்து கொண்டு சொந்த சிந்தனையை, தங்களுடைய மூளையை பயன்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ளணும். அது மிகவும் முக்கியம். இதில் வந்து என்னென்னா, பயனுள்ள கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறதுல பற்றி பல விஷயங்களை நம்ம சொன்னோம். அகாடமிக் சக்ஸஸ்லேருந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நான் என்ன சொன்னோம், உங்கள் வளாகத்தை பற்றி சரியாக தெரிந்து கொள்வது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுவும் மறுபடியும் இந்த நான் இப்போ ஏற்கனவே சொன்னது தான். வளாகத்தில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களை ஒரு முழுமையான மாணவனாக ஆக்குகிறது. இப்போ பள்ளியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது லிமிட்டடான ஸ்பேஸ், லிமிட்டடான ஃபெசிலிட்டிஸ், உங்களுக்கு லிமிட்டடான டைம் தான் அவைலபிளாக இருக்குது. அந்த லிமிட்டடான டைமுக்குள்ளே நீங்கள் ஒரு அகாடமிக் பர்சூட், ஒரு கல்வி ரீதியாக உங்களை மேம்படுத்தி கொள்வது, நிறைய மதிப்பெண்கள் பெறுவது, வெற்றி பெறுவது, நீங்கள் விரும்பிய ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பது, நீங்கள் விரும்பிய கல்லூரியில் படிப்பது அப்படிங்கிற ஒரு இலக்கோடு நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய எல்லையாக இருக்குது. இப்போ கல்லூரிக்கு வந்துடுறீங்க. கல்லூரிக்கு வருகிற போது உங்கள் கல்லூரி, எந்த கல்லூரி வளாகத்துக்கு போனாலும் அங்கே ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது, ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா வாய்ப்புகளையும் நாம் முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறோமா? உதாரணத்துக்கு, நான் நாகப்பட்டினத்தில் சப் கலெக்டராக இருக்கும்போது நான் மட்டும்தான் இருப்பேன். அங்கே வந்து என்னென்னா, ஒரு ஓஏ ஒன்று நைட்டில் இந்த ஃபைல்ஸ்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் அந்த பெரிய பங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஏக்கர் நிலம் சுற்றிலும், ஆனால் ஃபுல்லாக காடு மாதிரி நிறையா செடிகள் வளர்ந்துருக்கும். பாம்பெல்லாம் சர்வசகஜமாக வீட்டுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சூழலில் நான் சில ரூமுக்குள்ளே போனதே இல்லை. ஏன்னா எனக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு 4-5 ரூம் இருந்தது. பட் அதுக்கான தேவையில்லை. நான் அந்த ஃபைல் பார்க்குற அந்த கேம்ப் ஆஃபீஸில் இருப்பேன், என்னுடைய பெட்ரூமுக்கு போவேன். ஹாலில் கூட யாரும் வரமாட்டாங்க. ஒரு பெரம்பு சோஃபா வாங்கி போட்டிருந்தேன், அவ்வளோதான். அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். அது நிறைய டைமில் என்ன ஆகுனாக்க, நம்ம வந்து காலேஜினுடைய கேம்பஸை சரியாக டிஸ்கவர் பண்ணி அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நம்ம முன்னாடி இருக்குது. அப்படி நம்ம பயன்படுத்திட்டோம்னா இந்த கல்லூரி வாழ்க்கையில் நாம் முழுமையான வளர்ச்சி பெற்றவர்களாக ஆவோம். அதனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து நாம் மேலும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.